ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். கும்பலக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை ஏப்ரல் 21 முதல் ஏப்ரல் 30 வரை பார்க்க இருக்கிறோம். இந்த தினப்பலன் பார்ப்பது என்பது நம்ம லக்னத்திற்கு சந்திரன் எந்தெந்த பாவத்தில் போறாரு, என்ன நட்சத்திரத்தில் போறாரு, அந்த நட்சத்திரம் நம்மளுடைய பிறந்த ஜாதகத்தில் ஒரு தொடர்பை வச்சிருக்கும். அதாவது ஒன்று தொழில் கொடுக்கறது, அல்லது உறவுகளை கொடுக்கறது, ஆரோக்கியத்தை கொடுக்கறது, அல்லது ஒரு பிரச்சனை பண்ணுறது, இதுக்கெல்லாம் 12 பாவங்கள் தான் நம்ம ஜாதகத்தில் முக்கியம். அந்த பாவ அதிகாரிகளை கண்டுபிடிக்க இந்த சிஸ்டம் உதவுது. அதனால் இந்த சிஸ்டத்தில் எங்கிட்ட கன்சல்ட் பண்ணி அந்த உங்களுடைய சார்ட்டை ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு பாவ புத்திநாதன் அல்லது பாவ உபநட்சத்திரம் என்பதை தெரிந்து கொண்டு இந்த பதிவுகளை எல்லாம் பார்க்கும்போது நீங்களே உங்களுடைய செயல்பாடுகளை, அன்றாட செயல்பாடுகளை நட்சத்திர ரீதியாக முறைப்படுத்தி கொள்ளலாம். நெறிப்படுத்தி கொண்டு அதன்படி எந்த காரியத்தை எந்த நாளிலே செய்தால் நல்லது என்கின்ற ஒரு ஜோதிட புரிதலோடு உங்களுடைய வாழ்க்கை பயனளிக்கும். இப்போ நம்ம பலனுக்கு வருவோம். ஏப்ரல் 21 செவ்வாய்க்கிழமை மிருகஸ்ரீஷ நட்சத்திரம், மதியம் 1 மணி வரைக்கும் ரிஷபராசி, அதுக்கப்புறம் மிதுன ராசியில் சந்திரன் போகிறார். நமக்கு 4ஆம் இடமும் 5ஆம் இடமும். ஆனால் இந்த மிருகஸ்ரீஷத்துக்கு அதிபதியான செவ்வாய் கிரகம் இருக்கிறது 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் சனியினுடைய நட்சத்திரத்திலையும் ராகுனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்காரு. சனியோட சேர்ந்தே இருக்காரு. செவ்வாய் சனி சேர்க்கை, புதனும் கூட சேர்ந்து இருக்காரு. புதன் செவ்வாய் சனி 2ஆம் இடத்துல சேர்க்கை பலனா இருக்கு. பணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள், கொடுக்கல் வாங்கல், அதே மாதிரி ஒரு தொழில் ரீதியாக நம்ம ஒரு பொருளை வியாபாரம் பண்ணுறோம், அதுக்குண்டான பணம் வரவு, கணக்கு வழக்கு பார்க்கறது, சர்வீஸ் பண்ணுறது, சொந்த தொழில், அனைத்துக்குமே இந்த நாள் மிக மிக சிறப்பாக இருக்கும். மெயினாக செவ்வாய் கிரகம் பூமிகாரகன், விவசாயம் மற்றும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, கருவிகள், இது சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் பில்டிங் மெட்டீரியல்ஸ், பெயிண்டிங்ஸ், இதெல்லாம் இந்த தொழிலில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஆதாயமாக இருக்கும். ஏப்ரல் 22 புதன்கிழமை திருவாதிரை நட்சத்திரம். 5ஆம் வீட்டில் இருக்கிற சந்திரன் ராகுவை போல செயல்படுகிறாரு. ராகு நம்ம லக்னத்திலேயே இருக்கார். ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதயத்தில் இருக்காரு. அதனால நமக்கு இன்றைய சிந்தனை எப்படி இருக்கும் அப்படின்னா, அருள் சார்ந்ததாக இருக்கும், உறவுகள் சார்ந்ததாக இருக்கும், படிப்பு சம்பந்தப்பட்டதுக்கு சாதகமாகவும் இருக்கும். அகம் சார்ந்த நன்மைகள் இன்றைக்கு நடைபெறக்கூடிய நல்ல நாள். ஏப்ரல் 23 வியாழக்கிழமை புனர்பூச நட்சத்திரம். இந்த புனர்பூச நட்சத்திரத்துல தான் குரு அங்கே ஏற்கனவே போயிட்டு இருக்காரு. குருவும் சந்திரனும் சேர்க்கை பலனை தருகிறது. குருவனுடைய உபநட்சத்திரமாக சனி விளங்குவதனால இன்றைக்கு நம்முடைய திறமைகள் மூலமும் சம்பாதிக்கிறது, தனிப்பட்ட திறமைகள் மூலம் நமக்கு சம்பாதிக்கிறது. அதே மாதிரி ஸ்டாக்ல, அந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறது, ஏதோ ஒரு வகையில் நம்மளுடைய தனிப்பட்ட டேலண்ட்டை வச்சு சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இன்னைக்கு உண்டு. ஏப்ரல் 24 வெள்ளிக்கிழமை பூச நட்சத்திரம். 5ஆம் வீட்டில் இருக்கிற சந்திரன் 6ஆம் வீட்டில் சனியினுடைய பூச நட்சத்திரத்தில் போகிறாரு. சனி 2ஆம் வீட்டில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதியிலையும் ராகுனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால இன்னைக்கும் தொழில் பலம், பணபலம் நல்லா இருக்கும், உத்தியோக பலமும் நல்லா இருக்கும். சனி நமக்கு சனியினுடைய பலம் நமக்கு சுயபலத்தை பெருக்குகிறது. ஏப்ரல் 25 சனிக்கிழமை ஆயில்யம் நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதன் 2ஆம் இடத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரமான ரேவதியில் இருக்காரு. உபநட்சத்திரம் சூரியனாக இருக்கிறது. அதனால இன்னைக்கு நல்ல பணவரவுக்கு உண்டான நல்ல அமைப்பு தான். குழந்தைகள் பால் ஈடுபாடு, கலைகளின் பால் ஈடுபாடு, தனிப்பட்ட திறமைகளின் பால் ஈடுபாடு, படிப்பு சம்பந்தப்பட்ட டெவலப்மெண்ட், இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். ஏப்ரல் 26 ஞாயிற்றுக்கிழமை மகம் நட்சத்திரம் இரவு 8:26 வரைக்கும் இருக்கு. சிம்ம ராசியில சந்திரன் வந்துடுறார் நமக்கு 7ஆம் வீட்டில். அதே சிம்ம ராசியில அதே மக நட்சத்திரத்துல தான் கேதுவும் இருக்காரு. கேதுனுடைய உப நட்சத்திரம் புதனா இருக்கிறதுனால திருமண காரியங்கள் சம்மந்தப்பட்டது, பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்டது, கஸ்டமர்ஸுக்கு சில தேவையான சர்வீஸ்களை பண்ணி கொடுக்கறது, இது பேங்கிங், கான்ட்ராக்டு, இது மாதிரியான விஷயங்கள்ல எல்லாம் ஈடுபடுறதுக்கெல்லாம் இது சாதகமாக இருக்கும். ஏப்ரல் 27 திங்கட்கிழமை பூர நட்சத்திரம், சுக்கரனுடைய நட்சத்திரம்.
சுக்கிரன் வந்து சூரியனுடைய நட்சத்திரத்துல கிருத்திகை 4ஆம் பாதத்துல இருக்கார், 4ஆம் இடத்துலயே இருக்காரு. அதனால இன்னைக்கு வீடு சம்பந்தப்பட்ட பொருட்கள் சம்பந்தப்பட்ட ஏதாவது வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறது, இது சம்பந்தப்பட்டது உற்பத்தி சார்ந்த அனைத்து துறைகளையும், இப்போ வாகன உற்பத்தி, எந்த ஒரு விதமான உற்பத்தி தொழிலாக இருந்தாலும் அதுக்கு இன்னைக்கு நல்லது பண்ணும். தொழில் பலம் கூடுதலாக இருக்கும். ஏப்ரல் 28 செவ்வாய்க்கிழமை உத்திர நட்சத்திரம். ஒரு பாதம் சிம்ம ராசிலையும் 3 பாதம் கன்னி ராசிலையும் இருக்கு. 8ஆம் இடத்துல சந்திரன் போறது நமக்கு சந்திராஷ்டமம் மாதிரி. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கலையும், உடல் ஆரோக்கியத்திலும், உணவு எடுத்துக்கொள்வதிலையும் கவனமாக இருக்கணும். அதே போல கடன் சம்பந்தப்பட்ட நெருக்கடிகளையும் இன்னைக்கு ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும். இது உத்திர நட்சத்திரம் முடிந்து அதை தொடர்ந்து அஸ்த நட்சத்திரம் வேற வருது. ஏப்ரல் 29 புதன்கிழமை அஸ்த நட்சத்திரம். இந்த 2 நட்சத்திரமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ இந்த அஸ்தத்துல பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புகள் சம்பந்தப்பட்டதுல வேலை கடுமையாக இருக்கும். வேலையில வந்து ஒரு வேலைக்கு 2 வேலை தாமதமாக முடிகிற மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் அலைச்சல் திருச்சலை கொடுக்கும். ஏப்ரல் 30ஆம் தேதி வியாழக்கிழமை சித்திரை நட்சத்திரம். 2 பாதம் கன்னி ராசிலையும் 2 பாதம் துலா ராசிலையும் இருக்கு. துலா ராசிக்கு வர்றது வந்து மதியம் 1:13 வருது. செவ்வாயினுடைய பலனை தான் நம்ம அனுபவிக்கிறோம். செவ்வாய் வந்து 2ஆம் இடத்துல புதனுடைய நட்சத்திரத்துல புதனுடைய சேர்ந்து இருக்காரு, சூரியனுடைய உபநட்சத்திரத்துல இருக்காரு. அதனால தனப்பிராப்தி இன்னைக்கு நல்லா உண்டு. கலைத்துறையில சம்பாதிக்கிற யோகமும் உண்டு. அதே மாதிரி கணிதம், எஜுகேஷன், கமிஷன் வகை, பிளம்பிங் ஒர்க்கு, இது மாதிரி பொருட்கள், வணிகம், இது சார்ந்து நமக்கு பண வரவு நன்றாக இருக்கும். இந்த செவ்வாயும் புதனும் சேருவது அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு வகையில் கருவிகள் மெயினாக வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரியை குறிக்கிறது. அதனால் அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். மறுபடியும் ஒரு தடவை நான் ஞாபகப்படுத்துகிறேன், இது வந்து தினப்பலன் தானே அப்படிங்கிறத விட அதையும் தாண்டி இந்த பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தை நம்ம கரெக்டாக புரிஞ்சிக்கிறதுக்கு உதவுது. நம்ம ஜனன ஜாதகத்துக்கு இன்றைய கோச்சார பலனை கரெக்டாக ரிலேட்டிவிட்டி பண்ணி நாம் எந்த காரியத்தை எந்த நட்சத்திரத்தில் செஞ்சால் நமக்கு நல்லது, எந்த நட்சத்திர நாட்களை நாம் வந்து அவாய்டு பண்ணணும், எந்த ஒரு புது காரியமும் செய்யாமல் தடுக்கிறது எந்த நட்சத்திரம், இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சில தகாத பிரச்சனைகள் வராது. ஒரு நாளில் வந்து நமக்கு ஆகாத நட்சத்திரம் அப்படின்னா அன்னைக்கு நம்ம முக்கியமான புது முயற்சிகளையோ பிரயாணங்களையோ தடுத்துக்கலாம். அதையெல்லாம் வழிமுறைப்படுத்திட்டு ரெகுலராக நம்ம பயன்படுத்த நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கே வந்து தெரிஞ்சிடும், இந்த நட்சத்திரத்தில் இந்த பாவம் தான் இயங்க போகுது, இந்த செயல் தான் நடக்க போகுது. அது நல்ல செயலாக இருந்தால் அந்த செயலில் நம்ம இறங்கலாம். அகம் சார்ந்த செயலா புறம் சார்ந்த செயலா அப்படின்னெல்லாம் நம்ம ஜாதகத்தில் அது என்ன கிரகம் அது அகம் சார்ந்து செயல்படுகிறது, என்ன கிரகம் புறம் சார்ந்து செயல்படுகிறதுனாலாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை பயன்படுத்தும் போது மிகச் சிறப்பாக பலனளிக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.